மகாநதி அப்கமிங் எபிசோடில் பாட்டி தொடர்ந்து இப்போது நர்மதாவும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த காவேரிக்கு ஒன்றுமே புரியல. எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆளாக அவர் பக்கம் இழுத்துகிட்டே இருக்காரு. போகிற பக்கம் பார்த்தா அம்மாவையும் சமாதானப்படுத்தி நம்மளை சேர்த்து அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது சீக்கிரமே நடக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்கே விஜய் என்னது வீட்டில் ஒரு சத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. பார்த்தா நர்மதாவுக்கு ஸ்கூலில் ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும். அதை காலையிலே சொல்கிறதுக்கு மறந்துட்டாங்க. அதனால் நைட்டு சொல்கிறாங்க. ஆனால் லேட் ஆகிடுச்சு, இனிமேலாம் போய் எந்த கல்லையும் எதுவும் வாங்க முடியாது, அதனால் விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நர்மதா ரொம்பவுமே அப்செட் ஆகி மொட்டை மேலே நிற்கும்போது விஜய் பார்த்துட்டு, என்ன மேடம், சின்ன மேடம், என்னாச்சு, ஒரு மாதிரி கோபமாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் சவுண்ட்லாம் கேட்டுச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல நர்மதா எதுவும் பேசாமல் இருக்காங்க. அப்படியே பாரு, உங்கள் அக்கா மாதிரி நல்லா முண்டக்கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க பாரு, கோவத்தில் கூட உங்கள் அக்கா மாதிரி தான் இருக்க, சொல்லு என்ன பிரச்சனை, என்கிட்ட சொல்ல என்ன இருக்குது, நான் உன் மாமா தானே, எல்லாம் சொல்லாமே சொல்ல வேண்டியதானே, அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, நான் தான் சொல்கிறேன்ல, நானும் ஒரு மாமா தான், புரியுதா, நீ சொல்லி இருந்தாலும் நான் சரி பண்ணி வைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை, பாரு கோவத்தை, சும்மா சொல்லு, உனக்கு இங்கே பாரு, நீ பேச நான் கேட்டேன், ஏதோ எஜிப்ஷன் இருக்குது, அதுக்கு ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோ, நீ மட்டும் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு போகலன்னு வச்சுக்கேன், உங்கள் ஸ்கூல் டீச்சர் தெரியும்ல, அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு, உங்கள் டீச்சரும் செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, ஒன்று டிசி கொடுத்து வேறு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க, இதுக்கப்புறம் டிசி வாங்கிட்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்றது நடக்காத விஷயம், அப்புறம் இன்னும் 4 மாதத்துக்கு நீ வீட்டில் தான் இருக்கணும், அப்புறம் அடுத்த வருஷம் திரும்பவும் இதே கிளாஸ் தான் படிக்கணும், உன் கூட படித்தவங்களாம் அடுத்த கிளாஸ் போயிடுவாங்க, அப்புறம் உன்னை பார்த்துலாம் சிரிப்பாங்க, உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் உன்னை பார்க்கும்போது மாமா கஷ்டமாக இருக்கும் தான் மாமா இப்பயே இவ்வளோ தூரத்து கொண்டு பேசுகிறேன், உண்மையை சொல்லு அப்படின்னு விஜய் சரசன்னு பேச நர்மதா கூட பயம் வந்துருச்சு. ஐயோ அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் நடக்கும், நீ இப்போது மாமாட்ட என்ன நடந்துச்சுன்னு சொன்னோன்னா நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே நர்மதா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி என்ன ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்கன்னு அப்படின்னு கேட்க, வேக்யூம் கிளீனர் செய்யலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்னென்ன ஜாமான்லாம் வேணும், அதான் கடை மூடி இருப்பாங்களே, நீ சொல்லு மாமா கிட்ட அப்படின்னு சொல்ல நர்மதாவும் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நீ 4 காலையில் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகலாம், புரியுதா, நீ இப்போ வீட்டை போய் படுத்து தூங்குப்போ அப்படின்னு சொல்லி நர்மதா சமாதானப்படுத்தி விஜய் உள்ளேயும் அனுப்புகிறாரு. அனுப்பிச்சதுக்கு அப்புறமா விஜய் அங்கேருந்து ஓடி பார்க்குறாரு. ஒவ்வொரு கடையாக பார்க்கும்போது எல்லா கடையும் மூடி இருக்குது. ஐயோ நாம் வேறு நர்மதா சொல்லிட்டு வந்துட்டோம், ஆனால் இங்கே எல்லா கடையும் மூடி இருக்குது, ஸ்டேஷனரியும் போட்டிருக்கு, எலக்ட்ரிக்கலும் போட்டிருக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் வெக்ஸ் ஆகி போயிட்டுருக்கும்போது கடைசியாக ஒரு எலக்ட்ரிக்கல் கடை அப்போ தான் ஜாமான் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அங்கே போய் கேட்குறாரு, இல்லை சார் கடை மூடியாச்சு, நாளைக்கு காலையில் வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக அங்கே எல்லா ஜாமானையும் வாங்குறாரு. வாங்கிட்டு நேராக விஜய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த விஜய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு, வேக்கம் கிளீனர்லாம். ஆனால் இங்கே காவேரி யோசிக்கிறாங்க, என்ன இது, இந்த விஜய் நைட்டு 10 மணி ஆனால் எப்படி மொட்டை மாடிக்கு பாட்டெலாம் போடுவார், இன்றைக்கி எதுவுமே பண்ணவே இல்லையே, ஆள் இருக்காரா இல்லையா அப்படின்னு வெளியே காவேரி எட்டி பார்க்குறாங்க. லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு, ஒருவேளை சமைக்கிறாரா இல்லை சாப்பிட்றாரா ஒன்றும் புரியலையேன்னு காவேரி உள்ளே போயிடறாங்க. காவேரி போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டு படுத்துருக்காங்க, தூங்கிடுறாங்க. மணி ஒரு 3 மணி இருக்கும், ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு ஏஞ்சி வராங்க. வரும்போது பார்த்தா விஜய் வீட்டில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. என்ன இது, இவர் வீட்டில் இன்னும் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது, தூங்குறாரா இல்லையா இல்லை என்ன பண்ணுறாரு ஒன்றும் புரியலையே, உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை ஒரு வேளை லைட்டை போட்டு சேர்த்து தூங்கியிருப்பார் அப்படின்னு இங்கே காவேரி வந்துடுறாங்க. பார்த்தா அடுத்த நாள் காலையில் நர்மதா ஸ்கூலுக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்காங்க. பார்த்தா ஸ்கூல் கேட் வாசலில் நம்ம விஜய் நிற்கிறாரு. விஜய் பார்த்து நர்மதா மாமா அப்படின்னு கூப்பிட, வா நர்மதா இந்தா அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாரு. பார்த்தா வேக்கம் கிளீனர். உடனே நர்மதாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. மாமா எப்படி செஞ்சீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, நீ மாமாட்ட சொல்லிட்டனா நீ அதுக்கப்புறம் பயப்பட தேவையே இல்லை, மாமா எப்படி செஞ்சிருவேன், உன்ட்ட சொன்னல, நாளைக்கு ஸ்கூல் போகும்போது நீ வேக்கம் கிளீன் கூட தான் போவேன்னு சொன்னானா, பார்த்தியா செஞ்சுட்டானா, இப்போ நீ ஹாப்பியாக உள்ளே போ, புரியுதா அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு நர்மதாவும் சொல்கிறாங்க. மாமாக்கெலாம் ஒன்றும் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல, நீ எடுத்துகிட்டு போயிட்டு ஜாலியாக இந்த எக்ஸிபிஷனை பண்ணப்போ அப்படின்னு சொல்லி இங்கே நர்மதாவை விஜய் உள்ளே அனுப்பி வைக்கிறாரு. விஜயும் அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. தூங்கிடுறாரு. காவேரி என்ன இது விஜயை காணுமே அப்படின்னு சும்மா ஜன்னலை எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் தூங்கிட்டு இருக்காரு. என்ன நைட்டு ஃபுல்லாக ரூமில் லைட் இருந்தது, இப்போ பகலில் தூங்கிட்டு இருக்காரு, நைட் அப்போ என்ன பண்ணார், தூங்கலையா இல்லை உடம்பு சரியில்லையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு காவேரி குழப்பத்தோடு சுற்றிட்டு இருக்காங்க. கரெக்டாக இங்கே ஸ்கூல் முடிஞ்சு நர்மதாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நர்மதாட்ட காவேரி போயிட்டு, நர்மதா வா போகலாம் அப்படின்னு கேட்க சொல்ல, நர்மதா எங்கக்கா, வா உனக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னியே, திங்ஸ்லாம் வாங்கன்னு சொன்னால, வா போயிட்டு வந்துடலாம், இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நர்மதா ஏண்டி அப்போ நைட் நீ சண்டை போடுவேன், வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, நர்மதா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே கரெக்டாக நர்மதா ஸ்கூல்லேருந்து டீச்சர் கால் பண்ணுறாங்க. உடனே காவேரியும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க.
இதுமாதிரி நான் நர்மதா டீச்சர் பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம். மேடம் நீ வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த இப்போ தான் திங்ஸ்லாம் வாங்க போகிறேன். இன்னைக்கு கண்டிப்பாக எடுத்து வந்துடுவா. என்னத்தை எடுத்து வர போகிறீங்க? வேக்யூம் கிளீனரா? ஆமாம் மேடம். அதான் காலையில் எடுத்து வந்தாலே, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலான்னு கால் பண்ணேன். அதை பற்றியா? புரியல மேடம். உங்கள் தங்கச்சி வேக்யூம் கிளீனர் காலையில் எடுத்து வந்தாங்க. ரொம்ப சூப்பராக செஞ்சாங்கம்மா ப்ராஜெக்ட். உண்மையிலேயே எங்கள் ஸ்கூலில் இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப அக்யூரேட்டாக, மைனூட்டாக செஞ்சுருக்காங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் கால் பண்ணேன். உங்கள் தங்கச்சிக்கு நல்ல திறமை இருக்குது, கண்டிப்பாக அவளை என்கரேஜ் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இங்கே நர்மதா பற்றி பெருமையாக பேசிட்டு அந்த டீச்சரும் ஃபோன் வைக்கிறாங்க. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. நர்மதா, உண்மையை சொல்லிட்டு ஏது உனக்கு வேக்யூம் கிளீனரு யார் கொடுத்தா? உங்கள் டீச்சர் சொல்கிறாங்க நீ நேற்று செய்யவே இல்லையே, என்ன பண்ண நீனு அப்படின்னு கேட்க இங்கே நர்மதா எதுவும் சொல்லாமல் திருத்தன்னு முடிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக அப்படின்னு பார்த்து பாட்டி வராங்க. பாட்டி வருவோம். காவேரி, ஏன்டி அவளை பற்றி திட்டிகிட்டு இருக்க, என்னாச்சடி அப்படின்னு கேட்க, ஒன்றில் பாட்டி, நேற்று நைட்டு அவள் சொன்னால ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்லிட்டு நாம் எந்த பொருளும் வாங்கி தரவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இவ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கா. டீச்சர் கால் பண்ணி ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க உங்கள் தங்கச்சி, நல்லா பண்ணியிருக்காங்க, யார் பண்ணுது அப்படிலாம் விசாரிக்கிறாங்க. அதான் உண்மையை கிட்ட சொல்ல மாட்றா, சொல்லுடி அப்படின்னு கேட்க நர்மதாவை பார்த்து பாட்டி, நர்மதா என்னம்மா, யார் பண்ணி கொடுத்தா? ஸ்கூல் டீச்சர் பேசினாலாம், என்னாச்சுடி அப்படின்னு கேட்க அப்போ தான் நர்மதா சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, நைட்டு நான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தானா, சரி அப்போ மாமா வந்தார், மாமாட்ட தான் சொன்னேன், மாமா தான் அப்புறம் செஞ்சு கல்லை கொடுத்தாரு எனக்கு. மாமா செஞ்சு கொடுத்தானா? குமரன் நைட்டில் தூக்கிட்டு தானடி இருந்தான், அவன் எப்படி போனான் வெளியே? குமரன் மாமா இல்லை, அப்புறம் வேறு யாருடி அப்படின்னு காவேரி கேட்க, அதான் விஜய் மாமா. விஜய் மாமாவா அப்படின்னு காவேரி ஷாக்காக வராங்க. பாட்டியும் என்ன நர்மதா சொல்கிற? ஆமாம் பாட்டி, விஜய் மாமா தான் நைட்டு கேட்டார் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் போய் கடையில் போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக செஞ்சுருப்பார் போல், செஞ்சு காலையிட்ட கொடுத்தாரு. நானும் அதை எடுத்துகிட்டு போனேன். அதை எடுத்துகிட்டு போனதும் எல்லோரும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ரொம்ப அழகாக செஞ்சுருக்க, சூப்பராக செஞ்சுருக்கேன்னு எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. எல்லாத்துக்கும் காரணம் விஜய் மாமா தான் அப்படின்னு சொல்ல இங்கே பாட்டியும் அதான் நான் பார்த்தேன், என் பேராண்டி இதெல்லாம் சூப்பராக செய்வானே அப்படின்னு பாட்டியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. காவிரி வந்து திரும்பி பார்க்குறாங்க. பாட்டி என்ன அப்படின்னு கேட்க, என்னடி என்ன, உனக்கு வேணால் அவன் மேலே கோபமாக இருக்கலாம், எனக்கு என்ன கோபம் இருக்குது அவன் மேலே, எனக்குலாம் எந்த கோபமும் இல்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி சொல்லிவிட்டு இங்கே காவிரியை பார்த்து, பாரு காவேரி, விஜய் எந்த அளவுக்கு நம்ம மேலே குடும்பத்து மேலே அக்கறை இருந்தால் நர்மதாவுடைய ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நைட்டில் போய் வாங்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. காவேரிக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது. நைட்டு ஃபுல்லாக விஜய் ரூமில் லைட் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போது நைட்டு ஃபுல்லாக விஜய் தூங்காமல் இதை தான் பண்ணிகிட்டு இருந்தாரா, நமக்காக விஜய் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு இங்கே காவேரிக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லை, பரவாயில்லையே, வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே பாட்டியும் அவர் பக்கம் இழுத்துட்டாரு, நர்மதாவையும் அவர் பக்கம் இழுத்துட்டாரு. மீதி இருக்கிறது நம்ம அக்கா, மாமா, அம்மா 3 பேர் தான். இப்போ ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு 10 நாள் இருந்தால் எல்லாரையும் மனசை மாற்றிடுவா போலிருக்கே. விஜய் சொன்னார் தான், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மனசை மாற்றி அவங்களாவே உன்னை என் கூட அனுப்பி வைக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே சாட்சி காட்டிட்டாரு. விஜய் கிரேட்டு தான். எப்படி கிரேட்டெலாம் போகும், காவேரி புருஷனாச்சே, காவேரி புருஷன் கிரேட்டாக தான் இருப்பார் அப்படின்னு இங்கே காவேரி தனக்குள்ளேயே சிரித்து சந்தோஷப்பட்டு வெக்கப்பட்டுட்டு உள்ளே போகிறாங்க. இதை விஜய் எட்டின்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே, காவேரி நம்ம செஞ்சதை பார்த்து வெக்கலாம் படுறா, அப்போது காவேரிக்கு உள்ளுக்குள்ளே நம்ம மேலே காதல் இருக்குது, அப்போ வெளிக்காட்டிக்காமல் இருக்கா. ஓகே, 2 விக்கெட் அவுட்டு, இன்னும் 3 விக்கெட் தான் இருக்குது. அந்த 3 விக்கெட் தட்டி தூக்கிட்டோம், காவேரி நம்ம அசால்ட்டாக தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு விஜயும் காவேரி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு.